ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி தான் ஒரு மணி சேவிங் பேங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எந்த வேஸ்ட் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு எடுக்கிறேன். இதை விட சின்னதாக வேணும்னா கூட அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறேன். நீங்கள் கலர் பேப்பர் வேணும்னா கலர் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் வந்து மேலே இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ கீழே வந்து கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை இந்த மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த பாட்டிலில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டில் அப்படி இல்லைனா இந்த பேப்பரில் கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ரோல் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி எண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இந்த மேலே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வெட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு லிட் பண்ண போகிறோம். இதுக்காக இப்படி வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேணாம், ஒரு தின்னான கார்ட்போர்ட் தான் எடுத்துக்க, ஒரு கார்ட் மாதிரி. இப்போது இதில் இந்த பாட்டிலை வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திரும்ப ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒயிட் பேப்பர் மேலே ஒட்டிடலாம். இப்போது இதை இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இப்படி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதோடைய விட்த் வந்து 3 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். லென்த்து வந்து நம்மளுடைய பாட்டிலோட டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து எடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சு சுற்றிட்டு இந்த 2 எண்டையும் அப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒட்டினதை அப்படியே இப்படி வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த ரவுண்டையும் இதையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த ரவுண்டோடைய மேலே மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இதை பெண்ட் பண்ணி ஒட்டிடணும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ரேபிட்டோட இயர்ஸ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இதை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ஓப்பன் பண்ணிட்டு 2ஆக கட் பண்ணால் நமக்கு 2 பீஸ் கிடச்சிடும் இல்லையா. இப்போது இதில் ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த லிட்டில் ஒட்டிடலாம். இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பேப்பர் 3 சென்டிமீட்டர் விட்த்தில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம்.
அவ்வளோதான், இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மணி போடுறதுக்கான ஓப்பனிங் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 லைன், ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டியாக லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணினா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ ஃபைனலாக இல்லை ரேபிட்கான ஐஸ், நோஸ் எல்லாமே ட்ரா பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மணி சேவிங் பேங்க் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரீயூசபிளாக இருக்கும். ஸோ இது ஃபுல் ஆகிடுச்சுனாலும் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.